இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல திருச்செந்தூர் முருகனின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். முருக பெருமானின் அறுபடை வீடுகளுள் இரண்டாவது படை வீடாக திகழ்வது திருச்செந்தூர். செந்தில் ஆண்டவர் திருநாமத்துடன் இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் சூரபத்மனுடன் இங்குதான் போர் புரிந்து அவனை சம்ஹாரம் செய்தார். திருநெல்வேலியிலிருந்து கிழக்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது திருச்செந்தூர். எல்லா கோவில்களிலும் ஒரே ஒரு மூலவர் தான் இருப்பார். ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் 2 மூலவர்கள் உண்டு. முருகப்பெருமானை பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் சண்முகர் என்றும் 2 மூலவர்களாக இங்கு அருள் பாலிக்கின்றார். பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கின்றார். பாலசுப்பிரமணிய சுவாமி தனியாகவும் சண்முகர் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளியுள்ளார். சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் சிவபூஜை புரிந்த இடமும் திருச்செந்தூரே ஆகும். சிவலிங்க அபிஷேகத்திற்காக தன்னுடைய கை வேலினால் முருகப்பெருமான் ஸ்கந்த புஷ்கரணி தீர்த்தத்தை உண்டாக்கினார். இத்தீர்த்தம் இன்றளவும் திருச்செந்தூரில் காணப்படுகின்றது. இதை நாழிக்கிணறு என்றும் அழைக்கிறார்கள். 1 சதுர அடி அளவே உள்ள இந்த கிணறு கடற்கரையில் அமைந்துள்ள போதிலும் இத்தீர்த்தம் உப்பு சுவையின்றி தூய நீராகவும் நோய்களை தீர்க்கும் குணமுடையதாகவும் இருப்பது அதிசயமாகும். திருச்செந்தூருக்கு வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருப்பதால் இத்தலத்திற்கு வீரவாகு பட்டினம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இங்கு வீரவாகு தேவருக்கு பூஜை நடந்த பிறகே மூலவருக்கு பூஜை நடக்கின்றது. வீரவாகு தேவரின் வலது பக்கத்தில் கரிய மாணிக்க பிள்ளையாரும் பார்வதி அம்மனுக்கும் தனி சன்னதிகள் உள்ளன. கர்ப்ப கிரகத்தில் வீட்டிற்கும் மூலவரான முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகின்றார். இவருக்கு வெள்ளை ஆடையே அணிவிக்கப்படுகின்றது. செம்பட்டு அணிவிப்பதும் உண்டு. இவர் சிவ பூஜையை செய்யும் வகையில் இவருடைய 4 திருக்கரங்களுள் 2 அபய வரத அஸ்தங்களையும் மற்றொன்று புஷ்பம் ஏந்தி அர்ச்சனை செய்யும் கரமாகவும் இன்னொரு கரம் ருத்ராட்ச மாலையை தாங்கிக் கொண்டும் அமைந்துள்ளன. இவர் தவகோலத்தில் இருப்பதால் வள்ளி தேவானை இருவரும் அவருடன் இல்லை. மூலவருக்கு பின்னால் காணப்படும் அறை பாம்பறை என்று அழைக்கப்படுகின்றது. இது சுரங்க அமைப்பினை உடைய அறையாகும். இந்த அறையின் மேற்கு பாகத்தில் முருகப்பெருமானால் பூஜிக்க பெற்ற பஞ்சலிங்கங்கள் இருக்கின்றன. திருச்செந்தூர் என்றதுமே நினைவுக்கு வருவது விபூதி பிரசாதம்தான். பன்னீர் இலைகளில் விபூதியை வைத்து மடித்து கொடுப்பதே இலை விபூதியாகும். வேதங்களே இங்கு பன்னீர் மரங்களாக இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதாகவும் விஸ்வாமித்திரர் இங்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு இலை பிரசாதத்தை சாப்பிட்டு தனக்கு ஏற்பட்ட குன்ம நோயை போக்கிக் கொண்டதாகவும் புராண வரலாறு தெரிவிக்கின்றது. ஆதிசங்கரர் தனக்கு ஏற்பட்ட காச நோயை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு இதே இலை விபூதி உட்கொண்டுதான் போக்கிக் கொண்டார். அதன் நினைவாக வடமொழியில் சுப்பிரமணிய பூஜகம் என்னும் பாமாலையை ஏற்றினார். இதேபோல 5 வயது வரை ஊனமாக இருந்து செந்தில் வேலன் அருளால் பேசும் வல்லமையை பெற்று புகழ்பெற்றவர் குமர குருபரர். அந்த முருகப்பெருமானை வேலினால் அவரது நாவில் எழுத பேச வைத்தார். அதன் பின் குமர குருபரர் இயற்றியதுதான் பிரசித்தி பெற்ற கந்தர் கலிவெண்பா. திருச்செந்தூர் செல்பவர்கள் காண தவறாத இடம் அங்கு கடற்கரையில் அமைந்துள்ள வள்ளி குகை. முருகப்பெருமானிடம் வள்ளி கோபித்து கொண்டு வந்து தங்கிய இடம் இது என்கிறார்கள். இங்கு குகையை குடைந்து வள்ளிக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சன்னதிக்கு ஒருவர் மட்டுமே சென்று திரும்ப முடியும். வள்ளி குகைக்கு முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் விரைவில் கிட்டும் என்கிறார்கள். சூரபத்மனை சம்ஹாரம் செய்து ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்தார் முருகப்பெருமான். திருச்செந்தூரில் மூலஸ்தானத்தில் அழகாய் வீற்றிருக்கும் அந்த அழகன் முருகன் கையில் இன்றும் அந்த தாமரை மலரை நாம் பார்க்கலாம். இது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும். பொதுவாக கோவில்களில் சுவாமிக்கு ஒரு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும். ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமர விடகர், அலைவாய் பெருமான் என 4 உற்சவ மூர்த்திகள் உள்ளனர். இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. இவர்களில் குமர விடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார். திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைவிக்கும்
நெல், தானியங்கள், காய்கறி ஆகியவற்றை அறுவடை செய்யும் போது முதலில் அறுவடை செய்ததை திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வந்து அங்குள்ள சண்முக விலாச மண்டபத்தில் வைத்து காணிக்கை செலுத்தி விடுகின்றனர். இப்படி செய்தால் மகசூல் அதிக அளவில் இருக்கும் என்றும் இயற்கையால் பயிர்களுக்கு இடையூறு ஏற்படாது என்றும் நம்புகிறார்கள். இதேபோல் ஆடு மாடு வளர்க்கும் விவசாயிகள் அவை முதலாக ஈண்டெடுக்கும் குட்டியை இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவதும் வழக்கத்தில் இருந்து வருகின்றது. முருகப்பெருமானின் அவதார தினமான வைகாசி விசாகம், சூரபத்மனை அழித்து ஆட்கொண்ட கந்த சஷ்டி விழா ஆகியவை இங்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. கந்த சஷ்டியின் போது சூரசம்காரம் கடற்கரையோரம் நடைபெறும். அப்போது அங்கு திரண்டிருக்கும் பக்தர்கள் வெள்ளத்தால் கடலை காணாமல் போன உணர்வு நமக்குள் ஏற்படுவது வியப்பு. மற்றும் முருகனுக்கு உகந்த எல்லா நாட்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெறும். ஓம் சரவணபவா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.